5X174 பாக்டீரியோஃபேஜ். இந்த வைரஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அப்புறம் இதனுடைய அடுத்த வீடியோவில் நம்ம இதனுடைய ரெப்ளிகேஷன், அதாவது ரோலிங் சர்க்கிள் மாடலான ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த பாக்டீரியோஃபேஜ் அண்ட் அந்த வைரஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஐகோசா ஹெட்ரல் ஷேப்ல இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட சர்க்குலர் ஷேப் ஸ்பைக்கோட கொண்டதா இருக்கு. சென்டர்ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இங்க கம்ப்ரஸ் ஆகி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த பாக்டீரியோஃபேஜோட டயமீட்டர் பார்த்தோம்னா 25 to 27 நானோமீட்டர் டயமீட்டர் கொண்டதா இருக்கு. 5X174 ஒரு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு எதனால சொல்றோம் அப்படின்னா இது ஈகோலை போல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை போய் இன்ஃபெக்ட் பண்றதுனால இதை பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த வைரஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவோட வெளியில ஒரு கேப்சிட் கொண்டதா இருக்கிறதுனால தான் இதை வீரியான் அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டீன் கோட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கோரை என்வெலப் பண்ணி இருக்கு. ஸோ கோர் என்வெலப் பண்ணியிருக்கிறது போத் டிஎன்ஏ மட்டும் இல்லாமல் புரோட்டீனையும் கோட் பண்ணி இருக்கு. இந்த ஆர்கானிசம் ஹோஸ்ட் செல்லை போய் இன்ஃபெக்ட் பண்ணும்போது, ஸோ இந்த ஹோஸ்ட் செல் உடைய மெஷினரி, புரோட்டீன் சிந்தசைசிங் மெஷினரி வந்து இது 11 டிஃப்ரெண்ட் புரோட்டீனை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த 11 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ல ஃபர்ஸ்ட் 4 ப்ரோட்டீன், அதாவது FGHJ, இந்த 4 ப்ரோட்டீனும் மேல இருக்க கேப்சிட் கோட்டிங் உருவாக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்க 7 ப்ரோட்டீன்ஸும் வந்து மற்ற ப்ரோட்டீன்ஸா இருக்கு. 60 மாலிகூல்ஸ் ஆஃப் எஃப் ப்ரோட்டீன் வந்து கேப்சிடை ஃபார்ம் பண்ணுது. இந்த கிரீன் கலர் எல்லாம் எஃப் ப்ரோட்டீன். 5 மாலிகூல்ஸ் ஆஃப் ஜி ப்ரோட்டீனும் ஒரு மாலிகூல் ஆஃப் ஹெச் ப்ரோட்டீனும் இந்த ஸ்பைக்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இங்க இருக்கிறது 5 molecules of G protein and 1 molecule of H protein சேர்ந்து தான் இந்த ஸ்பைக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்புறம் இந்த J protein இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த கோர் புரோட்டீன் கூட பைண்ட் ஆயிருக்கிறதா இருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏவை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சுக்க கூடியதா இருக்கு. இப்போ இந்த விரியான் உடைய ஜீன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஜீனோம் நம்ம பார்த்தோம். ஏ ஏ ஏ ஸ்டார், அதுக்கப்புறம் பி சி டி இ, இப்படி 11 புரோட்டீன் கொண்டதா இருக்கு. இதுல ஏ ஏ ஸ்டார் அண்ட் சி இது மூணுமே ரெப்ளிகேஷன் பண்றதுக்கு உதவி பண்ணக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ட் போய் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹோஸ்ட், அதாவது ஈகோலை, இதோடைய ஹோஸ்ட் ரெப்ளிகேஷன், ஈகோலியோடைய ரெப்ளிகேஷனை ஷட் டவுன் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ பி அண்ட் டி புரோட்டீன் இது என்ன பண்ணும்னா அசம்பிளி ஆஃப் வீரியான் புரோட்டீன்ஸ் இன்டு நியூ வீரியான்ஸ். ஸோ இந்த பி அண்ட் டி வந்து அசிஸ்ட் பண்ணும் வீரியான்ஸ், நியூ வீரியான்ஸை அசம்பிளி பண்றதுக்கு. அப்புறம் இ வந்து லைசிஸ் பண்றதுக்கு, ஹோஸ்ட் உடைய செல் வாலை வந்து லைசிஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அதனால நியூவா சிந்தசைஸ் ஆன வீரியான்ஸ் எஸ்கேப் ஆக முடியும். அடுத்ததா கே, இந்த கே புரோட்டீன் டிஎன்ஏ மெச்சூரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹெச் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் புரோட்டீன். இந்த ஹெச் புரோட்டீனை ஃபர்ஸ்ட் பைலட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ப்ரோட்டீனா இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பைலட் ப்ரோட்டீன். கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் லேக்கிங்கா இருக்கும், லோ அரோமேட்டிக் கண்டென்ட்டோட, அப்புறம் ஹை கிளைசின் கண்டென்ட்டோட இருக்கக்கூடியது. அதனால இது புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ஃபிளெக்சிபிளா வச்சுக்க முடியுது. இந்த பாக்டீரியோஃபேஜ் உடைய அந்த சர்க்குலர் டிஎன்ஏ வந்து பாசிட்டிவ், ஸோ பிளஸ் சென்ஸ் கொண்ட டிஎன்ஏ. இது 5386 நியூக்ளியோடைட் கொண்டதா இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய குவானைன் சைட்டோசைன் கண்டென்ட் வந்து 44%, 95% கொண்டதா இருக்கு. இந்த கண்டென்ட் ஜீன் கோடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த வைரஸை நம்ம பார்த்தோம். இருக்கக்கூடியது 10 ஜீன், அதாவது ஏ ஏ ஸ்டார்னு எடுத்துக்காம ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ 10 ஜீன் இருக்கும். ஸோ அந்த 10 ஜீனுமே ஜென்ரேட் பண்ணக்கூடிய புரோட்டீன் வந்து 11 ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஓவர்லாப்பிங் ஜீன்ஸ்னால தான் நடக்க முடியுது. ஸோ இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ அந்த ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் கோடானுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஏஏ இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த 3 ஏவும் லைசின்க்கு கோட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இது வந்து புரோட்டீன் ஏ ஃபார்மேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ இதை விட்டுட்டு இந்த ஏ ஏ அப்புறம் டி இது 3 எடுத்துட்டோம்னா இது கோட் பண்ணக்கூடியது அமினோ ஆசிட் ஆஸ்பார்ஜின், இது புரோட்டீன் கேக்கு கோட் பண்ணக்கூடியது. அடுத்து இருக்கக்கூடிய 3 எடுத்துக்கிட்டோம்னா மீத்தியோனைனுக்கு கோட் பண்ணக்கூடியது, அது வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய புரோட்டீன் சி புரோட்டீன். ஸோ இப்படி நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகி டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸை வந்து கோட் பண்ணக்கூடியதா இருக்கு. அது எதுக்கு இந்த ஓவர்லாப்பிங் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய சின்ன டிஎன்ஏல அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உதவி பண்ணும்.
இப்போ ஷார்ட்டா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த ஜீன் எல்லாம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த ப்ரோட்டீன்னால என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணப்படுது அதை பார்த்தோம்னா, இப்போ ஏ வந்து என்ன வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஏ ப்ரோட்டீன்னா ரோலிங் சர்க்கிள் ரெப்ளிகேஷன், இனிஷியேஷன், டெர்மினேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய பி ப்ரோட்டீன், பி ஜீன்லேருந்து உருவாகக்கூடிய பி ப்ரோட்டீன் கேப்சிட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கே பார்த்தோம்னா பாக்டீரியோஃபேஜ் உடைய growthக்கு உதவக்கூடிய ப்ரோட்டீன். பார்த்தோம்னா இது ஹோஸ்ட் ஆட்டோலைசிஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஹோஸ்ட் இப்போ பாக்டீரியாவை போய் இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஆர் வெளியில ரிலீஸ் ஆகும்போது அந்த பாக்டீரியல் வால் லைசிஸ் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது இந்த புரோட்டீன். அதுக்கப்புறம் இந்த சி வந்து ஃபேஜ் மெச்சூரேஷனுக்கும், இந்த ஜீனோம்ல இருக்கக்கூடிய ஜேக்கான ஜீன் கோர் புரோட்டீன் உருவாக்கக்கூடியதா இருக்கு. எஃப் வந்து மேஜர் கோட் புரோட்டீன் உருவாக்கக்கூடியதா இருக்கு. ஸோ டி வந்து ஃபேஜ் அசம்பிளிக்கும், ஜி அண்ட் ஹெச் நம்ம பார்த்தோம் ஸ்பைக்குக்கான புரோட்டீன். பட் ஜி வந்து மேஜர் ஸ்பைக் புரோட்டீன் உருவாக்கக்கூடியது அண்ட் ஜீன் ஹெச் வந்து மைனர் ஸ்பைக் புரோட்டீன் உருவாக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம இந்த இன்ஃபெக்ஷன் அண்ட் ரெப்ளிகேஷன் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.